ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வருகிற கார்த்திகை தீபத்தை அன்னைக்குன்னு நம்ம வீட்டில் அழகாக தீபமெல்லாம் ஏற்றி வைப்போம் இல்லையா? அந்த தீபம் ஒரு சொட்டு ஆயில் கூட லீக் ஆகாமல், எவ்வளவு காற்று அடித்தாலும் அணையாமல் சூப்பராக ஈஸியாக தீபம் ஏற்றுறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நாம் தீபம் அணையாமல், ஆயில் லீக் ஆகாமல் சூப்பராக எப்படி தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நம்ம கஷ்டப்படாமல், அதாவது நிறைய விளக்கு ஏற்றினாலும் கஷ்டப்படாமல் எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்கு நிறைய புது விளக்குகள்லாம் வாங்குவோம் இல்லையா? இப்போ அந்த விளக்குகள்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் ஊற போட்டுருங்க. முதல் நாளே வாங்கி பார்த்தீங்கன்னா தண்ணியில் அந்த நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற போடுங்க. ஊற போட்டு அடுத்த நாள் எடுத்து நிழலில் நம்ம வீட்டுக்குள்ளே அப்படியே குப்பரை எடுத்து கவுத்து காய வைங்க. காய வச்சுட்டு நம்ம அதுக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணணும் இல்லையா? அப்போது மஞ்சள் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய விளக்குங்கிறப்போ அது அதிகமாக வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு தட்டத்தில் மஞ்சளை கொட்டிட்டு அதில் தீபத்தை இப்படி கவுத்தி எடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி அழகாக நம்ம மஞ்சள் தேய்ச்சி விட்டது மாதிரி அழகாக ஒட்டிக்கும். ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தீபம் இருந்தாலும் நம்ம அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான டிப்ஸ் இது. நம்ம பர்ஸில் வச்சாலும் சரி, இல்லை நம்ம கையிலே வச்சாலும் சரி, எல்லா தீபத்துக்கும் வச்சுட்டு திரும்ப திரும்ப நம்ம வைக்கும்போது கொஞ்சம் டயர்டும் ஆகும். நிறைய தீபம் இருக்கிறப்போ இன்னும் இவ்வளோ விளக்கு இருக்கா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். அப்படிங்கிறப்போ இது பார்த்திங்கன்னா ஒரே செகண்டில் நம்ம எல்லா தீபத்துக்கும் மஞ்சள் வச்சிடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளில் நம்ம தண்ணி ஊற்றாமல் இருக்கிறனால அது கெட்டும் போகாது. நம்ம மறுபடியும் எடுத்து பூஜைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வச்சு விட்டோம் இல்லையா? இதில் லைட்டாக அப்படியே குங்குமத்தை மட்டும் வச்சு விட்டுடலாம். இப்போ நம்ம கையிலே விரல்லே வச்சுட்டே இருந்தோம்னாலும் என்ன பண்ணுவோம், குழம்பிக்குவோம். டக்குன்னு மஞ்சளை தொட்ட விரலில் மறுபடியும் குங்குமத்தை தொடுவோம், குங்குமத்தை தொட்ட விரலில் மறுபடியும் மஞ்சளை தொடுவோம். இது நானும் பண்ணுவேன், எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுவோம். ஒரே மாதிரியெல்லாம் எடுத்தெல்லாம் வைக்க மாட்டோம், மாறி மாறி தான் வைப்போம். அப்படிங்கிறப்ப ரெண்டுமே கலந்துரும். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தீப எண்ணெய் ஊற்றும் போது பாட்டிலில் நிறைய எண்ணெய் நம்ம வாங்கி வச்சுக்குவோம். அன்றைக்கின்னு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 1 லிட்டர் எண்ணெயாவது நம்ம வாங்குவோம். அப்படி இந்த கேன்லேருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கிட்டு நம்ம தீபத்தில் ஊற்றுறப்போ கண்டிப்பாக அது கீழே எல்லாம் சிந்தும். நிறைய ஊற்றுற மாதிரியும் வரும். ரொம்ப அளவாக ஒரு விளக்குக்கு தேவையான ஆயில் ஒரு பொட்டு கூட வெளியில் ஊற்றாமல் நம்ம ஊற்றுறதுக்கு இது மாதிரி ஒரு ஆயில் கேன் வாங்கிக்கோங்க. இது ஃபேன்சி ஸ்டோரில் எல்லாம் கிடைக்கும். இது இந்த மெஷினுக்கெல்லாம் ஊற்றுவாங்கல்ல ஆயில், அந்த மாதிரி ஒரு சின்ன கேன் இது வாங்கி இது நிறைய நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பொட்டு எண்ணெய் கூட கீழே ஊற்றாது. நம்மளுக்கு தேவையான ஆயில் மட்டும் கரெக்டாக ஊற்றிக்கலாம். நம்ம கேனோடு சேர்த்து ஊற்றுறப்ப என்ன ஆகும், டக்குன்னு ஊற்றிடுவோம். இல்லை அப்படின்னா ஊற்றையில் கீழே சிந்தும். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரே மாதிரி ஈவனாக எல்லா விளக்குக்கும் ஒரு பொட்டு எண்ணெய் கூட லீக் ஆகாமல் அழகாக நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியா. கண்டிப்பாக அந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தீபம் நம்ம பற்ற வைக்கணும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பற்ற வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் நம்ம தீபத்தை ஏற்றிக்குவோம். ஏற்றிட்டு அப்படியே பற்ற வைப்போம். இல்லை அப்படின்னா தீப்பெட்டி வச்சுட்டு நம்ம தீபம் பற்ற வைப்போம். இப்போ இந்த லைட்ரு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா இந்த மாதிரி லைட்டு ஒன்று இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்கக்கா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அடுத்த செகண்டு நான் ஆர்டர் போட்டுட்டேன். இது சார்ஜர் போட்டுக்கிற மாதிரி தான், கேஸ் லைட்ரு மாதிரி தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை எப்படி வேணாலும் நம்ம வளைச்சிக்கலாம். இப்போ தீபத்தை நம்ம கீழேருந்து ஏற்றுறோம் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சிக்கலாம். மேலே ஏற்ற போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீழே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு எல்இடி லைட்டு ஒரு 5 லைட்டு கொடுத்துருக்காங்க. 5 இல்லை 4 லைட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அதில் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம தீபம் பற்ற வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நம்ம விளக்கில் தீபம் ஏற்றிட்டு நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா ஆயிலெல்லாம் கீழே வந்து லீக் ஆகும். தீப்பெட்டியில் உரசி பற்ற வச்சோம் அப்படின்னா அதாவது பற்ற வைக்கிறக்குள்ளேயுமே காற்று அடிச்சது அப்படின்னா அணைஞ்சு போயிடும். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னொன்று மொட்டை மாடியிலலாம் நம்ம போய் கண்டிப்பாக வந்து அன்னைக்கு தீப நாள் அன்னைக்குன்னு விளக்கு நிறைய வைப்போம். சுற்றி வீட்டை சுற்றி எல்லாம் வைப்போம், காம்பவுண்டு சுற்றி எல்லாம் வைப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபத்தையே கொண்டு தீபம் ஏற்றினாலும் அணைஞ்சு போயிடும். இன்னொன்று தீக்குச்சி வச்சு நம்ம உரசி பற்ற வச்சாலும் காற்று அன்னைக்கு புயல் காற்று மழை எது இருந்தாலும் அணைஞ்சு போயிடும். ஆனால் அந்த லைட்டை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அணைஞ்சிது அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஒரு 4-5 நாள் இருக்கு இல்லையா, ஆர்டர் போட்டுக்கோங்க. இதோட கோடு இது எவ்வளோ ரேட் அப்படின்லாம் நான் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இது வந்துடும். இது வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்தது, அதனால் நான் இந்த கலரில் வந்து ஆர்டர் பண்ணேன். இன்னொன்று இதுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுத்துருக்காங்க, இவங்க எத்தனை பேர் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேருக்கு மேலே யூஸ் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட ரேட்டு 192 ரூபா. இதோட கோட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நான் வந்து வீடியோலேயே கொடுத்துட்டேன். அதனால் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது எப்போதும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீப்பெட்டி அதாவது பதத்து போனாலும் போகும், ஆனால் இது வந்து நம்மளுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேட்டரியில் பவர் பேங்கில் போட்டுக்கலாம், சிஸ்டத்தில் நம்ம போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 3-4 பொருளை நம்ம வந்து சார்ஜ் ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பற்ற வைக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக நம்ம டக்குன்னு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா. இப்போ தீக்குச்சியே நம்ம உரசிருந்தாலும் இவ்வளோ தீபத்தை நம்ம பற்ற வைக்கிறக்குள்ளேயும் கையில் சுடும், இல்லை அடுத்த குச்சி உரசணும், இப்படி வந்து பல வேலைகள் நம்மளுக்கு இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் அப்படியே வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து கொஞ்சம் கூட லீக் ஆகாமல் காற்றுல வந்து தீபம் அணையாமல் இருக்கிறதுக்கு அன்னைக்கு நான் வந்து வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் வந்து வாட்டர் கேன் கட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். பெரிய வாட்டர் கேனை கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுலேயுமே வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அக்கா அது கண்டிப்பாக உருகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உருகாது, அதாவது அதிகமாக இடம் இருந்ததுன்னா உருகாது, பக்கத்துலேயே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உருகும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலும் லீக் ஆகாது, காற்றுல அணையவும் அணையாது. இது வந்து 2 in 1 மாதிரி தான். இது அழகாக இருக்குது, பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. துளசி மாடத்துக்கிட்ட நம்ம வந்து எப்போதும் தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த நேரத்துலேயும் நம்ம இது மாதிரி ஏற்றிக்கலாம். நிலை வாசலுக்கு முன்னாடியும் நம்ம தீபம் ஏற்றையில் இது மாதிரி ஏற்றிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஐடியாங்க. என்ன லீக் ஆனாலும் அந்த கொட்டாங்குச்சிக்கிலே தான் இருக்கும். இதை வந்து கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம், சில பேர் கொட்டாச்சின்னு சொல்லுவாங்க, சில பேர் தேங்காய் சரடு அப்படிம்பாங்க. நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு மீதமாகிறத மேலே உள்ள தோலெல்லாம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு அழகாக இது மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காற்று எவ்வளவு அடித்தாலும் கண்டிப்பாக அணையாது, சூப்பராக தீபம் எரியும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஃபேனை போட்டு காட்டுறேன், எந்த அளவுக்கு இந்த தீபம் எரியுதுன்னு பாருங்கள். ஒரு சிஸ்டர் அன்னைக்கு கொடுத்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, இந்த வாழை இலை சப்பாத்தி மாவு பிசைஞ்செல்லாம் வந்து தீபம் ஏற்றலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க சின்ன சின்ன தட்டம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. தட்டம்லாம் வாங்க தேவையில்லை, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த தேங்காய் சரடு வச்சுட்டு சூப்பராக தீபம் ஏற்றலாம். தீபம் அணையாது, ஆயில் ஒரு பொட்டு கூட லீக் ஆகாது, சூப்பராக வந்து அழகாக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகாமல் தீபம் ஏற்றலாம். ஏன்னா தீபம் நம்ம ஏற்றி அதை அணைஞ்சிது அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகும் இல்லையா, அதனால் வந்து தீபம் வந்து அணையாமல் ஏற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிப்ஸு வந்து தூண்டுகோல். இந்த தூண்டுகோல் குச்சி வந்து பித்தளையிலையும் நிறைய பக்கம் கிடைக்கிது. நம்ம காசே கொடுக்காம நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் கட்டு கம்பி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கம்பியை வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கடைகளில் போனீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுருப்பாங்க, நிறைய கம்பிகள் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு கம்பி வேணும்னு கேளுங்க கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா கூட இந்த அளவுக்கு நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கியாந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து திரியை தூண்டி விடுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீபத்தை வந்து மலையேற்றுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டைம் வாங்கியது நம்ம பூஜை அறையில் இதுக்குன்னு ஒரு அழகாக ஒரு டப்பா வச்சுக்கணுங்க. அதில் அழகாக பூஜை பொருளெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். தேவைங்கிறப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொட்டாங்குச்சி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாணம் கிடைச்சிது அப்படின்னா, இப்போ டவுனில் உள்ளவங்களுக்கெல்லாம் சாணம் கிடைக்காது. கிராமத்தில் உள்ளவங்க வீட்டிலே மாடெல்லாம் வளர்ப்பாங்க. ஆனால் டவுனில் உள்ளவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் எங்கேயாவது போயிட்டு இந்த மாதிரி சாணம் எடுத்தாந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். முதல் நாளே போய் எடுத்தாந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதில் வச்சு நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னாலும் லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து சாணம்லாம் நம்ம வச்சு தீபம் ஏற்றினோம்னா அவ்வளோ ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு கூட லீக் ஆகாது. அப்படியே லீக் ஆனாலும் அது சாணத்துக்குள்ளே போயிருமே தவிர வெளியில் வரவே வராது. ரொம்ப அழகாக மங்களகரமாக லக்ஷ்மி கடாட்சமாக நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்காவது அண்ணாமலையாருக்கு முன்னாடி, அதாவது சிவனுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதை பற்றி நான் வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஃபுல் பதிவாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.